ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது சுறா புட்டு. நான் சுறாவை ஆஞ்சி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி குண்டானில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 பூண்டு. இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அதுவும் நல்லா பொரியட்டும். இப்போ அதுவுமே பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் பச்சை மிளகா 2 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 20 நல்லா தட்டிட்டு உரலில் தட்டிட்டு போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்படி பெரட்டி கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப இந்த மாதிரி நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் இந்த காரம் தான் சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் இது போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் காரம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும் அந்த சுறா. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.